குருவின் தினம் ஒரு சூடுகளில் மனம்ங்கிற வார்த்தையை இன்றைய விளக்கங்களோடு எல்லோரும் பகிர்ந்துக்க ஆசைப்படுறவங்க. யாரெல்லாம் இன்றைய நாளில் மறு விளக்கத்தோடு தன்னை பயணிக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த மனம்ன்ற வார்த்தை எதற்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்குங்க? திருமணம், குணாதிசயம், அவரவரின் எண்ணம், எண்ணம் போல் வாழ்க்கை, மனதின் திறன், மனத்தாய்வு, அகத்தாய்வு. இந்த மனம் எதுக்கெல்லாம் பயன்படுத்தப்படுதுன்னா, இன்னும் கூட வாசனைங்கிற வார்த்தைக்கும் பயன்படுத்தப்படுதுங்க. எதிலெல்லாம் அதனுடைய தன்மை மாறுபட்டு காணப்படுகின்றதோ அதற்கேற்ப தான் அந்த மனமும் வீசுகின்றதுங்க. சமையல்னு ஒன்று எடுத்துக்கிட்டா கூட அது மனம் வீசுதா பாரு அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோங்க. அப்போது உண்மையான மனம்ங்கிறது எதனை நோக்கி பாய்கின்றதோ அதில் எல்லோருமே தனக்குள் இருக்கும் மாபெரும் சக்தியை வெளிப்படுத்த முற்படுகின்றதா, இல்லை இந்த உலகத்தின் மாபெரும் இரட்சகர்கள் எதனை கூற வந்தார்களோ அதிலிருந்து அது வேறுபடுகின்றதா? உலகியல் ஆய்வு கருத்துக்கெல்லாம் ஏதோ ஒரு விளக்கத்தை எப்படியெல்லாம் கொடுக்கணும்னு ஆசைப்படும் பொழுதெல்லாம் மனிதன்ற பேருக்கும் மனம் என்ற பேருக்கும் நிறைய ஊன்றுகோல் இருக்குங்க. ஏன் அதற்கான விளக்கமே மனிதன் என்ற படைப்புக்கு மனம் என்ற வார்த்தை தான் மிகப்பெரிய ஒரு விருட்சமாக கூட இருக்குதுன்னு சொல்லலாங்க. ஏன்னா இந்த மனம்ங்கிற வார்த்தையில் யாரெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் தான் மனிதன்ற வார்த்தையே பயன்படுத்தப்படுதுன்னா, அப்போ இந்த மனம் என்ன விஷயங்களை செய்கிறதுக்காக இத்தனை ஆண்டு காலம் ஒரு மனிதனிடம் அது உயிரோட்டம் இருக்கும் காலம் வரை தன்னை உறுத்துகின்றது? அவரவர் எண்ணத்திற்கேற்ப இந்த மனம் எப்படியெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றதோ அதில் அவர்கள் எதனை ஊன்றுகோலாக எடுத்துக்கொள்கின்றார்களோ அவர்கள் அனைவருமே இந்த மனதின் வழிதான் பயணிக்கின்றார்கள் எனில் அவர்களை மனிதன் என்று சொல்கிறாங்க. அப்போ கடவுள், இறைவன், ஆன்மீகர் அப்படின்னு சொல்லும் பொழுதெல்லாம் அவர்களுக்கெல்லாம் இதை எப்படி மனம் என்ற விஷயத்தை கடந்து வர முடியுது? இந்த கடக்கும் பொழுது இவர்களுள் எது அவர்களை நிச்சயித்த ஒரே ஒரு காரணத்திற்காக இன்று வரை முழுமைப்படுத்த ஆசைப்படுகின்றதோ அதில் ஒருவர் முழுமைப்பட்டு விட்டால் அப்பொழுதே அவர் மனிதன் என்பவர் தெய்வமாக மாறிடுறாங்க. இன்றைய காலகட்டத்தில் யாருக்கெல்லாம் இந்த வாய்ப்புகளில் மனம் என்ற ஒரு செயலிலிருந்து கடவுள் என்ற செயலுக்குள் நீ கடந்து செல்கின்றாயோ அன்றே உனக்குள் நான் கடவுளாய் தெரிகின்றேன், உன் மனமும் கடவுளாய் மாறுகின்றது. அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.